எங்களுக்கு உரிய மரியாதை கூட்டணியில இல்லையே அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு நமக்கு உரிய சுயமரியாதை கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். நாங்க என்ன சொல்றோம்னா கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும். வலிமைப்படுத்தும் பொழுது எல்லா இடத்துலயும் காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சுன்னா இப்ப இதை 9 கொடுப்பாங்களா? ஒரு ஒர்க்கர்ஸ் மீட்டிங்ல பொதுக்குழுவில் செயற்குழுவில் எல்லா தலைவர்களும் இப்படிதான் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசணுன்றது ஒரு விதி. வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனியாக நின்றாலும் வெற்றி பெறும் அளவிற்கு வலிமையாக உள்ளது என்பதை அனைவரும் உணர வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறினார். திருவள்ளூர் மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் இயக்கம் கடந்த 5 ஆண்டுகள் முன்னாடி இருந்த மாதிரி இப்ப இல்ல, எல்லா இடத்துலயும் வலிமையா இருக்கு. அவங்க தனியாக விட்டால் 25 இடத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற அளவுக்கு நம்முடைய கட்டமைப்பு வலிமைப்படும். செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பிறகு பேட்டியளித்த செல்வ பெருந்தகையிடம் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுமா என கேள்வி எழுப்பப்பட்டதற்கு தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக மட்டுமே தான் அவ்வாறு பேசியதாக தெரிவித்தார். பொதுக்குழுவில் செயற்குழுவில் எல்லா தலைவர்களும் இப்படிதான் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசணுன்றது ஒரு விதி. எங்களுடைய தோழர்களை நாங்க என்கரேஜ் பண்ணாம நாங்க ஊக்குவிக்காம யார் பண்ண முடியும்? நம்முடைய கட்டமைப்பை பற்றி இங்க எல்லா தலைவர்களும் பேசினார்கள். ஒரு கூட்டணி வரும் பொழுதும் 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், என்ன நம்ம செவி வழியா வருகிற செய்தி என்றால் எங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் பெறவில்லை, ஏதோ ஒரு விதத்தில் ஊதாசீனப்படுத்துகிறார்கள், இந்த மரியாதை எங்களுக்கு வேண்டும். எல்லோரும், எல்லா வட்டார தலைவரும் நகர தலைவரும் மாவட்ட தலைவர்களும் கேட்கிறதெல்லாம் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும்? 2-3 தேர்தல் அது சரியா இல்லை அப்படின்றாங்க. அது என்ன காரணம்? எப்ப நமக்கு உரிய சுயமரியாதையும் கௌரவமும் கிடைக்கும்னா நாம வலிமையாக இருந்தால் தான் அந்த சுயமரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். அப்ப வலிமையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப நான் பல மாவட்டங்களை ஏறக்குறைய 85 விழுக்காடு மாவட்டங்களை முடிச்சிட்டோம். 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட், ஏறக்குறைய 30 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் முடிச்சுட்டோம். 2வது முறை போயிட்டு இருந்தோம். எல்லா இடத்திலும் அவர செய்திகள், அவர்கள் வருத்தப்படுவதெல்லாம் எங்களுக்கு உரிய மரியாதை கூட்டணியில இல்லையே அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டு. அப்ப நம்ம கேட்கறது என்ன? நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 9 பேர் இங்க நின்றாங்க, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் 10 பேர். அவர்கள் கடினமா உழைக்கிறாங்க, வெற்றி பெற வைக்கிறாங்களா? அங்க இருக்கு, இந்த இடத்துல இல்லை அப்படின்ற செய்தியும் வந்துடுது. அப்படின்னா நமக்கு உரிய சுயமரியாதை கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். அதை வலிமைப்படுத்தினால்தான் நமக்கு உள்ள சுயமரியாதை கௌரவம் கிடைக்கும். நான் ஒண்ணு சொன்னா நீங்க ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்களே, முடியாது. நாங்க என்ன சொல்றோம்னா கட்டமைப்பை வலிமைப்படுத்தணும். வலிமைப்படுத்தும் பொழுது எல்லா இடத்துலயும் காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சுன்னா இப்ப இதை 9 கொடுப்பாங்களா? முன்னாடி இருந்த வாக்கு வங்கி வேற, இப்ப இருக்கிற வாக்கு வங்கி வேற. நாங்க 20 கொடுக்குறோம்னு சொல்ல வைக்கணும். அது மாதிரி காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் பணியாற்றணும்னு சொல்றோம். ஒரு ஒர்க்கர்ஸ் மீட்டிங்ல பொதுக்குழுவில் செயற்குழுவில் எல்லா தலைவர்களும் இப்படிதான் மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசணுன்றது ஒரு விதி. எங்களுடைய தோழர்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணாம நாங்கள் ஊக்குவிக்காம யார் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் வேலையை செய்ய முடியாதுங்கன்னு சொல்லணுமா? வேலையை செய்யாதுங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு. எல்லாத்துக்கும் ஒரு பொது பார்வை இருக்கணும், நேர்மையான பார்வை இருக்கணும். எங்கள் கட்சியை பொறுத்தவரைக்கும் எல்லா வரலாறும் இருக்கிறது, எல்லா சித்தாந்தமும் இருக்கிறது. இது ஒரு தேசிய கட்சியில் ஒரு சித்தாந்தத்துடைய கொள்கை கோட்பாடு உள்ள கட்சி இருக்கிறதுனா காங்கிரஸ் பேரியக்கம் தான். பாஜக கிட்ட என்ன இருக்குது சொல்லுங்க, ஒரு கட்சியா அது?